ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். மீட்பரின் காவியம் பாகம் 170 இரு புதல்வர்கள் உவமை நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 28 முதல் 32 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். இயேசு மக்களை பார்த்து போதித்தார். ஒரு மனிதனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அவர் தன் மூத்த மகனிடம் சென்று, மகனே, இன்று நீ வந்து உன் தந்தையின் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றார். அது அந்த தகப்பனை பொறுத்தவரை மகனை மகிமைப்படுத்துவதன் பெரும் அடையாளமாக இருந்தது. உண்மையில் தான் இதுவரை வேலை செய்த இடத்தில் வேலை செய்யும் திறமை தன் மகனுக்கு உண்டு என்று அவர் நினைத்தார். தன் மகனிடம் நல்ல சித்தத்தையும் நிலைமை வரத்தையும் திறமையையும் அனுபவத்தையும் தம்மீது அவன் கொண்டிருந்த சிநேகத்தையும் அவர் வெளிப்படையாக கண்டார். ஆனால் அந்த மகனுடைய மனம் எப்படியோ உலக காரியங்களால் பராக்கிற்கு உள்ளாகி இருந்தது. மற்றவர்கள் தன்னை ஒரு வேலைக்காரன் என்று கருதி விடுவார்கள் என அவன் பயந்தான். மக்களை நன்மை தனத்திடம் இருந்து திசை திருப்புவதற்கு சாத்தான் இது போன்ற மாய தோற்றங்களை பயன்படுத்துகிறான். மற்றவர்கள் கேலி செய்வார்கள் என்றும் தன் தந்தையின் எதிரிகள் தன்னை தாக்குவார்கள் என்றும் அவன் பயந்தான். அவர்கள் அவனை மிரட்ட துணிய மாட்டார்கள் என்றாலும் மகன் பேரில் அவ்வளவு மரியாதை வைக்க மாட்டார்கள். எனவே அவன் தன் தந்தையிடம், நான் போக மாட்டேன், போக வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை என்று சொல்லிவிட்டான். தந்தை அதன்பின் இன்னொரு மகனிடம் சென்றார். முதல் மகனிடம் சொன்னதை அப்படியே அவனிடமும் சொன்னார். இரண்டாவது மகன் மறுமொழியாக, அப்பா, நான் உடனே போகிறேன் என்றான். ஆனால் என்ன நடந்தது? நேர்மையான மனமுடையவனாயிருந்த முதல் மகன் முதலில் சோதனையில் பலவீனம் உள்ளவனாக, ஒரு கணம் கலகம் செய்பவனாக இருந்த பிறகு தன் தந்தைக்கு வெறுப்பூட்டியதற்காக மனம் வருந்தியவனாக எதுவும் சொல்லிக் கொள்ளாமல் திராட்சை தோட்டத்திற்கு சென்றான். அங்கே மாலையில் வெகு நேரம் ஆகும் வரை நாள் முழுவதும் வேலை செய்தான். அதன் பின் தன் கடமையை நிறைவேற்றி விட்டதால் இருதயத்தில் திருப்தியோடு வீட்டிற்கு திரும்பி சென்றான். அதற்கு பதிலாக பிரமாணிக்கம் அற்றவனும் பலவீனனுமாகிய இரண்டாவது மகன் வெளியே சென்றது உண்மைதான் என்றாலும் அவன் பட்டணத்தில் சுற்றி திரிந்து தன் நேரத்தை வீணாக்கினான். தான் யாரிடமிருந்து ஏதாவது ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்பினானோ அந்த செல்வாக்குள்ள மனிதர்களை பயனற்ற விதமாக சந்தித்தான். தந்தை வயதானவர். அவர் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டார். நான் கீழ்ப்படிந்ததாக அவரிடம் சொல்வேன், அவர் என்னை நம்பி விடுவார் என்று அவன் தனக்குள் சொல்லிக் கொண்டான். ஆனால் அவனுக்கும் மாலை நேரம் வந்தது. அவனும் வீட்டிற்கு திரும்பி சென்றான். அவனிடம் சோம்பேறியான மனிதனின் செயலற்ற தோற்றமும் அழுக்குப்படியாத ஆடையும் நிச்சயமற்ற முறையில் அவன் தம்மை வாழ்த்தியதும் தந்தை அவனை கூர்ந்து கவனித்து
தம் முதல் மகனோடு அவனை ஒப்பிட்டு பார்க்கும்படி செய்தது. முதல் மகனோ உண்மையில் களைப்பாகவும் அழுக்காகவும் ஒழுங்குபடுத்தப்படாத தோற்றத்தோடும் ஆனால் மகிழ்ச்சியோடும் நேர்மையோடும் திரும்பி வந்திருந்தான். உம்மை மகிழ்விக்கும்படி நான் சோதனையை எதிர்த்து நிற்கும் அளவிற்கு உம்மை நான் உண்மையாகவே மிக அதிகமாக நேசிக்கிறேன் என்று பெருமை அடித்துக் கொள்ளாத விதத்தில் சொல்ல விரும்பியவனை போல அவன் தாழ்ச்சியும் கருணையும் உள்ளவனாக தோன்றினான். புத்திசாலியான அந்த தந்தைக்கு அந்த ஒப்புமை உண்மையை தெளிவாக எடுத்து காட்டியது. அவன் தன் மூத்த மகனை அணைத்துக் கொண்டு, நீ நேசத்தை புரிந்து கொண்டிருக்கிறாய் என்பதால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக என்று சொன்னான். உண்மையில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த இருவரில் யார் நேசமுள்ளவன்? தன் பிதாவின் சித்தத்தை செய்தவனே என்று நீங்கள் நிச்சயமாக சொல்வீர்கள். அதை செய்தவன் யார்? முதல் மகனா இரண்டாம் மகனா என்று கேட்டார். மக்கள் இயேசுவை பார்த்து முதல் மகனே என்று ஏக மனதாக பதில் சொன்னார்கள். இயேசு மக்களை பார்த்து, ஆம், முதல் மகன்தான். நீங்கள் இது பற்றி முறையிடுகிறீர்கள். இஸ்ராயேலிலும் கூட தங்கள் இருதயங்களில் தங்கள் பாவங்களுக்காக உண்மையாகவே மனம் வருந்தாமல் தங்கள் மார்பில் அறைந்து கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் கடவுளின் கண்களில் பரிசுத்தர்களாக இல்லை. உண்மையில் அவர்களுடைய இருதயங்கள் மேலும் மேலும் கடினமாகி வருகின்றன. தனிப்பட்ட முறையில் பிறர் சிநேகமும் நீதியும் தங்களிடம் குறைவுபட்டாலும் கூட தங்களை புனிதர்கள் என்று காட்டிக் கொள்ளும்படி வெளி பகட்டிற்காக சடங்குகளை நிறைவேற்றுகிறவர்களும் அவருடைய கண்களில் பரிசுத்தர்களாக இல்லை. என்னை அனுப்பிய கடவுளின் சித்தத்திற்கு எதிராக கலகம் செய்து அது ஏதோ சாத்தானுடைய சித்தம் என்பதை போல அதை எதிர்த்து நிற்கிறவர்களும் பரிசுத்தர்கள் இல்லை. இது அவர்களுக்கு மன்னிக்கப்படாது. கடவுளின் கண்களில் பரிசுத்தர்களாக இல்லாதிருப்பவர்கள் இவர்கள்தான். ஆனால் கடவுள் செய்கிற எல்லாமே நன்றாக செய்யப்படுகிறது என்று ஒப்புக்கொள்கிறவர்களும் கடவுளின் தூதரை ஏற்றுக்கொண்டு உன்னதருக்கு தாங்கள் பரிசுத்தமானவர்களாகவும் பிரியமுள்ளவர்களாகவும் இருக்கும்படியாக மேலும் மேலும் நல்ல முறையில் பிதா விரும்புவதை செய்ய இயலும்படி அந்த தூதர் சொல்வதை கேட்கிறவர்களும் பரிசுத்தர்களாக இருக்கிறார்கள். நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன், எஜமானர்கள் என்றும் வலிமை மிக்கவர்கள் என்றும் பரிசுத்தர்கள் என்றும் அழைக்கப்படுகிற பலருக்கு முன்பாக அறியாமையில் உள்ளவர்களும் ஏழைகளும் ஆயக்காரர்களும் விபசாரிகளும் கடவுளின் ராஜ்யத்திற்குள் நுழைவார்கள். அது நீதியாய் இருக்கும். ஏனென்றால் இஸ்ராயேலை நீதியின் பாதைகளில் வழி நடத்தும்படி ஸ்நாபக யோவான் வந்தார். ஆனால் இஸ்ராயேலில் மிக அதிகமானோர் அவரை நம்பவில்லை. நான் வந்தேன், கற்றவர்களும் பரிசுத்தர்களும் என்னை நம்பவில்லை. ஆனால் ஏழைகளும் அறியாதவர்களும் பாவிகளும் என்னில் விசுவாசம் கொள்கிறார்கள். நான் அற்புதங்களை செய்திருக்கிறேன், அவற்றை கூட அவர்கள் நம்பவில்லை. நம்பாமல் இருந்ததற்காக அவர்கள் மனஸ்தாபப்படவும் இல்லை. அதற்கு மாறாக அவர்கள் என்னையும்
என்னை நேசிக்கிறவர்களையும் வெறுக்கிறார்கள். என்னில் விசுவாசம் கொண்டு அதன் மூலம் நித்திய மீட்பை தம்மில் கொண்டுள்ள கடவுளின் சித்தத்தை நிறைவேற்ற யாரால் முடிகிறதோ அவர்கள் வேறு பெற்றவர்கள் என்று நான் சொல்கிறேன். உங்கள் விசுவாசத்தை அதிகரித்துக் கொள்ளுங்கள், அதில் நிலைத்திருங்கள். அப்போது பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ஏனென்றால் சத்தியத்தை நேசிப்பது எப்படி என்று நீங்கள் அறிந்திருந்தீர்கள். போங்கள், கடவுள் எப்போதும் உங்களோடு இருப்பாராக என்றார். அன்பார்ந்தவர்களே, ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் 170 இரு புதல்வர்கள் உவமை நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.